ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ நாம் கடந்த 5 மாதமாக நம்மளுடைய ப்ரைமரி டிவைஸாக IQoo 7 Pro தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளுமே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் அதில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, IQoo 7 Pro உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 14 FunTouch OS 14க்கான அப்டேட் வந்துருச்சா ப்ரோ? ஸோ அப்டேட் எப்படி இருக்குது, அதோட யூசேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு அப்போலாம் அப்டேட் எதுவுமே வராமல் இருந்துச்சு. ரீசெண்டாக 1 வீக் பிஃபோர் தான் எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Android 14 FunTouch OS 14க்கான அப்டேட் அப்படின்றது வந்துருந்துச்சு. ஸோ அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய மொபைல் Android 14 FunTouch OS 14 தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ நான் 1 வீக் இந்த Android 14ஓட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணதுலேருந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்கு அண்ட் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது, இந்த அப்டேட் நீங்கள் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Android 14உடைய இந்த பூட் அப் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் டைப்பில் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த Android 14 FunTouch OS 14 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 18.7% ப்ரீவியஸ் FunTouch OSல இருந்து இதில் இன்னும் 18.7% இன்னும் ஸ்மூத்தாக நமக்கு இருக்கும். அனிமேஷன்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ப்ரைவசி ரிலேட்டடாக விஷயங்களில் நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா IQoo தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இந்த Android 14 அண்ட் FunTouch OS 14 இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 GB கிட்ட சைஸ் அப்படின்றது வருது. அண்ட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி 1 வீக் கிட்ட ஆகுது. 1 வீக் அப்புறமா தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் 1 வீக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூசேஜிலேருந்து இதில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்டேட் பண்ணதும் ஃபஸ்ட்டு செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடுடைய இந்த ஐகான்ஸுடைய அந்த டிசைன் லுக்கெல்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாருமே செக் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி FunTouch OS 14ல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடுடைய இந்த லுக் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர், ஐகான்ஸுடைய கலர்ஸ் அண்ட் ஐகான்ஸுடைய ஷேப் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹைலைட்டட் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்டட் ஸ்பேஸில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஐக்கானை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஐக்கான் அங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஐக்கான்ஸை அழகாக நீங்கள் இந்த ஹைலைட்டட் ஐக்கான் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை ஆக்சுவலி இந்த FunTouch OS 14ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லையுமே சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளாக் செட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கிளாக்குடைய ஃபாண்ட், ஸ்டைல், கலர்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில புது ஃபாண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக சில ஸ்டைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாக்ஸை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது போக லாக் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம இந்த லாக் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இந்த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லேயே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இன்னும் சில ஆடடான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையுமே நம்மளால் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஸ்மால் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நம்ம மினிமைஸ் பண்ணி ஸ்மால் விண்டோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்மளால் இப்போ கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மால் சைஸ் விண்டோ மாதிரி நம்மளால் கிரியேட் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயும் வரும். ஸோ நீங்கள் எத்தனை விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இங்கே சைடில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மினி விண்டோவாக அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கேலரிலேருந்து ஏதாவது ஃபோட்டோவை நீங்கள் அதில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஆக்சுவலி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸும் ஆக்சுவலி இந்த FunTouch OS 14ல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடியில் நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தான் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஆப்ஸுக்கும் இவ்வளோ வால்யூம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பெர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணிக்கிறது மூலியமா இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப் இப்போ நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூபுக்கு நீங்கள் எவ்வளோ வால்யூம் செட் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் அங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ யூடியூபுக்கு இந்த அளவுக்கு வால்யூம் வேணும். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது இப்போ ஸ்பாட்டிஃபை மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்போ வால்யூமாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரும் இந்த FunTouch OS 14ல் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த பேட்டரி இண்டிகேஷனில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பேட்டரி இண்டிகேஷனுடைய அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் ஸ்டைல் இந்த சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்கிள் டைப்பில் நமக்கு அந்த பேட்டரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அங்கே பர்சன்டேஜ் வந்து நமக்கு வெளில ஷோ ஆகணுமா இல்லை பர்சன்டேஜ் ஷோ ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்பவும் போல் செட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் பேட்டரி ஸ்டைலில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததா மேஜிக் ஸ்லைட் பார் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி மொபைலுடைய ரைட் சைட் டாப் கார்னரில் நம்ம ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மேஜிக் ஸ்லைட் பார் ஐகான் அப்படின்றது ஷோ ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து புது ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலிமா இந்த மேஜிக் ஸ்லைட் பார் அப்படின்ற இந்த ஃபீச்சர் மூலியமாகவும் நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஆப்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது ஸ்லைட் பார் ஆக்சுவலி இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மொபைலுடைய கேலரியில் ஹை ரெசல்யூஷனில் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோலாம் கேலரியில் இந்த மொபைல் கேலரியில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஹை ரெசல்யூஷன்லேயே அதை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ லோ குவாலிட்டிலாம் இல்லாமல் டைரெக்டாக ஹை குவாலிட்டியில் ஹை ரெசல்யூஷனில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இப்போ இந்த ஒரு புது Android 14 FunTouch OS 14 ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆடடாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் மெயினாக எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபில்டர்ஸ்லாம் நிறைய ஃபில்டர்ஸ் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எடிட்டிங் ஆப்லேயே எரேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் ஆக்சுவலி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை அழகாக நீங்கள் இங்கே எரேஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் அந்த கேலக்ஸி சாம்சங் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர் தான் ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சரும் ஆக்சுவலி இங்கே வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங்கில் இங்கே ஆக்சுவலி இந்த FunTouch OS 14 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக ப்ரைவசி சைட்லையுமே சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஃபோட்டோவை ஹைட் பண்ணி பாஸ்வேர்டெலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட ப்ரொடெக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக ஸ்க்ரீன் மிரரிங். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் மிரரிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் மெசேஜஸ் அதெல்லாம் அந்த பெரிய ஸ்க்ரீனில் ஷோ ஆகக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணிக்கும் போது உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கும் போது உங்கள் மொபைலுக்கு ஏதாவது கால்ஸ் வருது இல்லை ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னா அது நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெரிய டிவைஸில் உங்களுக்கு ஷோ ஆகாது, உங்கள் மொபைலில் தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய ப்ரைவசியான சேட்டை உங்கள் மொபைலில் மட்டும் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு ஃபீச்சரும் இந்த வாட்டி FunTouch OS 14 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் தான் ஆக்சுவலி என்னுடைய இந்த IQoo Neo 7 Pro மொபைலில் இந்த Android 14 FunTouch OS 14 அப்டேட்டில் புது ஃபீச்சராக ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சில ஃபீச்சர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குது, சில ஃபீச்சர்ஸ் ஆஸ் எப்பவும் போல் லைட்டாக சின்ன சின்ன அப்கிரேடேஷன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்டேட் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது இந்த அப்டேட்னால பிரச்சனை வருதா, ஏதாவது இஷ்யூஸ் வருதா, இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கா, இல்லை ஸ்க்ரீனில் லைன் வருது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இந்த அப்டேட் பண்ணுறதுனால இருக்கா, ஓவர் ஹீட்டிங் ஆகுதா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி என்னுடைய இந்த 1 வீக் யூசேஜ்லேருந்து நான் என்ன அப்டேட் பண்ணி 1 வீக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி என்னுடைய இந்த 1 வீக் யூசேஜ்லேருந்து ஆக்சுவலி என்னோட மொபைலில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அப்டேட் பண்ணதுக்கப்புறமே எந்த ஒரு லேக் எந்த ஒரு ஹேங்கும் இல்லாமல் நார்மலாக நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது போக ஹீட்டிங் மாதிரியான பஞ்சாயத்துமே இல்லை. ஸோ நான் நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி அப்டேட்டுக்கு முன்னாடி என் மொபைல் எந்த அளவுக்கு வார்ம் ஆகுமோ அதே அளவுக்கான வார்ம் தான் இப்போவுமே ஆகுது. ஸோ நல்லா ஹீட்டிங் மாதிரியான இஷ்யூஸும் ஆக்சுவலி இல்லை. அண்ட் ஸ்க்ரீனுமே எனக்கு அந்த லைன் எதுவுமே இங்கே ஆக்சுவலி வரல. மற்றபடி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னிங்காக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நம்ம ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஒவ்வொரு ஆப்ஸுமே ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். பட் இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே நமக்கு ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இந்த வாட்டி ஆக்சுவலி இந்த FunTouch OS 14 லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெருசாக எனக்கு இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஆக்சுவலி இங்கே நோட்டடாக இல்லை.